வெல்கம் டு தி ஷோ. இது உங்களுக்கு பிடித்தமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையுமே வெல்கம் பண்ணுறோம். ஸோ யம்மியான ஒரு ஷோ அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட ருசிக்கலாம் வாங்க மட்டுமா தான் இருக்கும். அண்ட் இன்னைக்கு நம்ம கூட த யங்கஸ்ட் செஃப் கீர்த்துமா இருக்காங்க. உங்களை வெல்கம் பண்ணிடலாம் வாங்க. ஹாய். ஹாய். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த கிரீன் ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்யூ. அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன டிஷ்ஷஸ் பண்ண போறோம்? இன்னைக்கு வந்து ஃப்ரூட்ஸ் தான். ஃப்ரூட்ஸ் வச்சு தான் 2 டிஷ்ஷுமே பண்ண போகிறோம். ஒன்று வந்து பைனாப்பிள் தவா ஃப்ரை, இன்னொன்று வந்து ஜாக் ஃப்ரூட் பாயாசம். ஸோ ஃபர்ஸ்ட் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? நம்ம வந்து பாயாசத்துலேருந்தே ஆரம்பிச்சிடலாம். இந்த ஜாக் ஃப்ரூட் பாயாசம் வந்து மோஸ்ட்லி மலையாளிஸ் அவங்க தான் விரும்பி அவங்க வீட்டில் செய்வாங்க, சாப்பிடுவாங்கல்ல. இது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், உங்களுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ வந்து ஜவ்வரிசி வந்து தண்ணியில் முழுகிற அளவுக்கு போட்டுக்கலாம். இந்த ஜாக் ஃப்ரூட்டில் மோஸ்ட்லி ரெசிபீஸ் செய்யும் போது அதில் நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து இருக்குது. ஆமாம், தட்ஸ் ட்ரூன்னு சொல்லுவாங்க. அதனால தான் நம்ம கொஞ்சம் குவான்டிட்டி ஜாக் ஃப்ரூட் சாப்பிட்டாலே நமக்கு வயிறு வந்து ஃபுல்லாகிடும். ஸோ இது கொதிக்கிற டைமில் நம்ம வந்து பைனாப்பிள் தவா ஃப்ரைக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஆக்சுவலி இது எந்த ஊரோட டிஷ்ஷு? ஏன்னா பைனாப்பிள் தவா ஃப்ரை நான் கேள்விப்பட்டதில்லை. இது வந்து நம்ம எந்த ஊரும் கிடையாது, சும்மா இது ஒரு ஸ்நாக் மாதிரி நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் வீட்டிலே. இப்போ வந்து ரைஸ் ஃப்ளார், கிறிஸ்பினஸ்க்காக ரைஸ் ஃப்ளார் கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள். இது ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக் மாதிரி, நீங்கள் வந்து டக்குன்னு செஞ்சிடலாம். கரம் மசாலா, பெப்பர், சால்ட், அவ்வளோதான். ஸோ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவோட. இது எதுவும் வாட்டர்லாம் ஆட் பண்ண வேண்டாம்? எதுவுமே தேவை. வேற எந்தெந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம இந்த தவா ஃப்ரை நம்ம பண்ண முடியும்? மோஸ்ட்லி வந்து பைனாப்பிள் மட்டும்தான் பண்ண முடியும். வேறு எந்த ஃப்ரூட்ஸ்லேயும் வந்து தவா ஃப்ரைலாம் பண்ணுற அளவுக்கு நல்லா இருக்காது. பைனாப்பிள் எப்படி சாப்பிடுவோம், மிளகாத்தூள் உப்பு போட்டு சாப்பிடுவோமா? ஸோ அதை வந்து ஃப்ரை மாதிரி பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது ஒரு ஓரமாக வச்சு இப்போ வந்து நம்ம தவா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம். இது குயிக்கான ரெசிபின்னு நினைக்கிறேன் நீங்கள் சொன்ன அந்த பைனாப்பிள் தவா ஃப்ரை. 5 மினிட்ஸ் ரெசிபி. ஆயிலால் நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ ஆயில் நல்லா சூடாகணும். சூடானவுடனே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பைனாப்பிளை தவா ஃப்ரையில் பண்ணிக்கலாம். ஆயில் சூடாயிடுச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பைனாப்பிளை வந்து ஃப்ரை பண்ணி இது மேலே கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். மோஸ்ட்லி ஃபிஷ் ஃப்ரைலாம் நம்ம பார்த்துருப்போம் எல்லா இடங்கள்லையும். பட் ஒரு ஃப்ரூட்டை ஃப்ரை பண்ணுறது. ஸோ இது நல்லா இப்போ வந்து வெந்து வந்துடுச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து ஜாக் ஃப்ரூட்டை ஆட் பண்ணி இப்போ வந்து இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் ஜாக் ஃப்ரூட்டை நம்ம போட்டுருவோம்.
இந்த பைனாப்பிள் அண்ட் எண்ணெய் அந்த இது பண்ற அந்த ஸ்மெல்லே வித்தியாசமா இருக்குதே. நல்லா டேஸ்ட்டும் வித்தியாசமா இருக்கும். இதோட நல்லா மிக்ஸ் ஆகி கொதிச்சு வரணும். ஜாக் ஃப்ரூட்லேயே நிறைய பண்ணலாம். ஜாக் ஃப்ரூட்லேயே புட்டு கூட பண்ணுவாங்க, அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ரெசிபி நம்ம ஒரு நாள் பார்க்கலாம் கண்டிப்பாக. ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சா? ஆல்மோஸ்ட் ரெடின்னு நினைக்கிறேன். இல்லை, ஆல்மோஸ்ட் ரெடி தான். ஓகே, ஒன்றுமே இல்லை. இப்போ தேங்காய் பால் ஊற்றிட்டு நம்ம சுகர்லாம் ஆட் பண்ணிட்டோம்னா பாயசம் ரெடி. பாயசம் ரெடி. ஓகே, ஒரு பக்கம் பைனாப்பிள் நல்லா வந்துட்டு திருப்பிக்கலாம். இப்போ வந்து ஜாக் ஃப்ரூட் நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த டைமில் வந்து ஸ்மெல்லே தெரியுதே. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். சுகர் இருக்கவங்க சுகர் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் வந்து ஸ்வீட்னஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் லைட்டாக போடும். இது வந்து மெயினாக வெல்லம் ஏன் போடுறேன்னா இது கலர் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அது அவங்களோட அந்த டிஷ்ஷே வந்து அந்த கலரில் தானே இருக்கும், ப்ரௌன் மாதிரி இருக்கும். இது இன்னொரு வாட்டி திருப்பிக்கலாம். நான் பண்ணட்டா? ஆ, நல்லா அந்த கிறிஸ்பியாக இருக்கணும். பார்க்கும் போதே கிறிஸ்பியாக தெரியும். சிப்ஸோட கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஆமாம், பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குதே. அது ரெடி ஆயிடுச்சா பாயசம்? அது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சுகர் ஆட் பண்ணி இப்போ லைட்டாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வெல்லம் ஆட் பண்ணதால கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் போதும் வெல்லம் போட்டதால. இப்போ வந்து இந்த சுகரோட டேஸ்ட் தெரியணும்ல, இந்த வெல்லத்தோட ஸ்வீட்னஸ் தெரியணும்ல. ஸோ அதனால கொஞ்சமாக உப்பு போடணும். உப்பு போடணும், கொஞ்சமாக போடணும். ஒரு பிஞ்ச் பாருங்க, ஒரு பிஞ்ச் அவ்வளோ. இப்போ வெல்லம், ஜாக் ஃப்ரூட் எல்லாமே நல்லா சேர்ந்து ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம வந்து தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். நம்ம நிறைய தேங்காய் பால் சேர்ந்து டிஷ்ஷஸ் செய்கிறோம். ரொம்ப நல்லது உடம்புக்கு தேங்காய் பால். ஆக்சுவலி அது தேங்காய் பால் வந்து பாடியை நல்லா கிளென்ஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்போ யூஸ்வலாகவே ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, எம்டி ஸ்டொமக்கில் வந்து நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பாடியில் இருக்க டாக்ஸின்லேருந்து எல்லாமே ரிலீஸ் ஆகி வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தேங்காய் பால் வந்து வெரி வெரி நைஸ் ஃபார் எவ்ரி டைம், எல்லா சீசன்லேயுமே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோம். பைனாப்பிள் இப்போதைக்கு ரெடி ஆகிட்டு. வாவ், இந்த கலர் பாருங்க, அவங்க சொன்ன மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. பாயசம் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. சூப்பர். ருசிக்கலாம் வாங்கல இன்னைக்கு 2 சூப்பரான அதுவும் குயிக் ரெசிபிஸ் தாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் தவா ஃப்ரை அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜாக் ஃப்ரூட் பாயாசம். இப்போ இது வந்து கம்ப்ளீட்லி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது மட்டும் நம்ம கீ ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் வந்து நட்ஸ் எல்லாம் வறுத்து இதில் போட போகிறோம். இதோட முடிஞ்சிடும், இதோட முடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது மட்டும் இல்லை, டேஸ்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியமாக இருக்குது. அது நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இதை எடுத்து இங்கே பிளேட்டிங் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். பைனாப்பிள் பார்க்க இப்போ ஃபிஷ் மாதிரியே இருக்குங்க. எனக்கு ரெண்டும் ஒரே மாதிரி தெரியுது. இப்போ கீ ஆட் பண்ணிடலாமா இதில்?
நீங்களே கேட்பீங்கன்னு நினைச்சேன், ஆனா கேட்கலையே. கீ இன்னும் ஆட் பண்ணலையே. ஆனா பாயசத்துக்கு வந்து மெயின் அது நான் மறக்கல. நீங்க ஏதாவது சொல்றீங்களா, நீங்க மறந்துருப்பீங்களாங்கிறதுனால நான் அமைதியா இருந்தேன். எல்லாமே வேக வச்சதுக்கு அப்புறம் தான் கீ ஆட் பண்ணணும். ஓகே. கீழே நல்லா கரைஞ்சி வர்றதுக்குள்ள நம்ம முந்திரி திராட்சைலாம் வறுத்துடலாமா? இந்த அடுப்பில் வந்து முந்திரி திராட்சையை நெய்யில் வரும். இப்போ முந்திரி, செம்ம ஸ்மெல், செம்ம வாசனையா இருக்குதுங்க இந்த ஜாக் ஃப்ரூட் பாயசம். நல்லா வறுத்துட்டு. உங்களுக்கு ஸ்பைசி தான் பிடிக்கும்னு சொன்னீங்க, பட் ஸ்வீட்டு தான் ரொம்ப சூப்பராக செய்வீங்க. நான் ஸ்வீட்டை விட ஸ்பைசி தான் நல்லா செய்வேன். பட் வந்து ஸ்வீட் பிடிக்கும். அடிக்கடி சாப்பிட மாட்டேன், பட் சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் சில டைமில். அந்த டைம்லலாம் செய்வேன். இது உங்கள் அண்ணாக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்துருக்கீங்களா இந்த ரெசிபி? இந்த ரெசிபி நான் பண்ணி கொடுத்ததில்லை, ஏன்னா வந்து அவனுக்கு ஸ்வீட் பிடிக்காது. அவனுக்கும் இந்த மாதிரி ஸ்பைசி தான் பிடிக்கும். ஸோ அதனால் இது வந்து செஞ்சால் நானும் எங்கள் அம்மாவும் மட்டும்தான் சாப்பிடுவோம். அப்பாவுக்கு வந்து சுகர் இருக்கிறதால சாப்பிட மாட்டேன். ஸோ ரொம்ப ரேராக தான் வந்து வீட்லேயே வந்து ஸ்வீட்லாம் செய்வோம். நல்லா வறுத்து இந்த திராட்சை எப்படி வந்திருக்கு பாருங்க, இதுதான் வறுத்துச்சுன்னு இருக்கும். இப்போ நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதை வந்து இதில் ஆட் பண்ணி இந்த ஜாக் ஃப்ரூட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நெய்யில் வறுத்து நல்லா இருந்துச்சு. லுக்ஸ் வெரி நைஸ். ஓகே. ஓகே, ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்த இந்த 5 minutes ரெசிபி, அதாவது பைனாப்பிள் தவா ஃப்ரை அண்ட் ஜாக் ஃப்ரூட் பாயசம் இஸ் ரெடி நவ். யா, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? கண்டிப்பாக. ரொம்ப சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட எனக்கு அந்த ஃபிஷ்ஷோட இது பார்த்துட்டே இருக்கிறதுனால மேபி அந்த ஃபிஷ்ஷோட ஃப்ரை இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. அண்ட் ஜாக் ஃப்ரூட்டோட அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து இதில் இருக்கிறது ரொம்ப ஆசமாக இருக்குது. அண்ட் இந்த ஜாக் ஃப்ரூட் பாயசம் நிறைய தாராளமாக நெய் வச்சு ஊற்றிருக்காங்க. ஜாக் ஃப்ரூட் பாயசம் வந்து நெய் ஜாஸ்தியாக சேர்த்தா தான் அந்த ஜாக் ஃப்ரூட்டோட ஃப்ளேவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஓ மை குட்னஸ், நிஜமாவே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. என்ன பயங்கர சூடாக இருக்குது அண்ட் செம்ம ஃப்ளேவரில் வந்து இருக்குது. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்வீட் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப ஸ்வீட்டான 2 டிஷ்ஷஸை வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அண்ட் ஜஸ்ட் மெஸ்மரைசிங். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதே மாதிரி டிஷ்ஷஸ் வந்து எங்களுக்கு ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக எங்கள் வியூவர்ஸ் யாருக்குமே தெரியாத மாதிரி ஒரு டிஷ் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். அது சூப்பராக சமைச்சு தரணும், ஈஸியாக சொல்லி தரணும். அதை நாங்களும் வந்து வீட்டில் ட்ரெயின் பண்ணி எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கணும். ஓகே, கண்டிப்பாக. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ. ஸோ இன்றைக்கி சூப்பரான 2 டிஷ் வந்து நம்மளோட செஃப், யங்கஸ்ட் செஃப் வந்து கீத்துமா அவங்க வந்து சமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் ஃப்ரூட் பாயாசம் அண்ட் இன்னொன்று வந்து பைனாப்பிள் தவா ஃப்ரை. ரெண்டுமே வேறு லெவல் டிஷ்ஷு. அண்ட் பைனாப்பிள் தவா ஃப்ரை வந்து ரொம்ப புதுவிதமான ஒரு டிஷ்ஷாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எங்களுக்கு உங்களோட ஃபீட்பேக்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டில் நான் உங்களே சந்திக்கிறேன். Until then, it's tada bye bye from Brinda and Chef Keethuma signing off. இது ருசிக்கலாம் வாங்க.